Hello everyone, my name is Abhishek. This is Prakash Raj. We are the mentors of Ranjit. All throughout the session, Ranjit was very curious and hardworking. We really had a good time working together. So, as my co-mentor mentioned, Ranjit shows much interest in learning new topics. So, in fact, during the session, he was asking one interesting question on electricity. So, answering to his question, what we did, we recorded a small activity and we included the same at the end of this video. So, I hope you all will enjoy and will get some useful information out of this video. Thank you. ஹலோ எவ்ரிவான், என் பேர் ரஞ்சித். நான் 9th ஸ்டாண்டர்ட் லக்ஷ்மிபுரம் ஹை செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைமண்டில் எலக்ட்ரிசிட்டி ஹீட் ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணுறோம். டைமண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியை பிளாக் பண்ணிடுது, ஹீட்டை மட்டும் பாஸ் த்ரோ பண்ணுது. அது ஏன்னு பார்க்க போகிறோம். டைமண்டில் இது ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது ஆட்டம்ஸால் இருக்கும். அதனால தான் அதை த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல்ஸ், நோபல் கேஸ்னு 4 கேட்டகிரியில் எலமெண்ட்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம நான் மெட்டல்ஸில் கார்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே ஏன் கார்பனை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இங்கே நம்ம டைமண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் டைமண்ட் வந்து கார்பன் ஆட்டம்ஸால் ஆனது. இப்போது இதுதான் ரியல் டைம் கார்பன் எலமெண்ட். இப்போது அதை ஜூம் பண்ணி பார்த்தோன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இப்போது ஆட்டம்ஸ்லாம் லைனாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதில் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை வந்து யூனிட் செல்லுன்னு சொல்லுவோம். இப்போது அந்த யூனிட் செல் உள்ள என்ன இருக்கும்னா கார்பன் ஆட்டம்ஸ். அதில் நான் இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் மொத்தம் எடுத்திருக்கேன். இது நியூக்ளியஸ், இது செல்ஸ், இது எலக்ட்ரான்ஸ். இப்போது ஆட்டம் உள்ள என்ன இருக்கும்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். செல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ப்ரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் இன் நியூக்ளியஸ். நியூட்ரான்ஸ் ஆர் நியூட்ரல் பார்ட்டிகிள் இன் நியூக்ளியஸ். எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் இன் செல்ஸ். இப்போது இது வரைக்கும் நம்ம கார்பனோட ஆட்டம்ஸ்னால் என்ன, அதோட சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போது அதோட அலுட்ராப்பின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கும். அதுதான் அலுட்ராப்பின்னு சொல்லுவோம். அதுக்கு 3 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஃபார்மேஷன், செகண்டு பாண்டிங் நேச்சர், தேர்ட் ஷேப். இப்போது அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் கெமிக்கலாக சிமிலராக இருக்கும். கார்பனில் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்குது: டைமண்ட், கிராஃபைட், ஃபுல்லரின். இங்கே நம்ம டைமண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால டைமண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைமண்டோட ப்ராப்பர்ட்டிஸ்: ஹை டென்சிட்டி, ஹை ஹார்ட்னஸ், ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஹீட்டை வந்து நல்லா கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர், எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, கெமிக்கல் இனட், கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் நடக்காது, ஹை மெல்டிங் பாயிண்ட். இப்போது நம்ம டைமண்டை ஹீட் பண்ணோன்னா அதிக வெப்பம் தேவைப்படும். இப்போது இதெல்லாம் சுப்பீரியர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கிறதுனால இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டைமண்ட் வந்து நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால இதை வந்து கட்டிங் டூல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டைமண்டில் கெமிக்கல் இனெக்ட் இருக்கிறதுனால இதை வந்து ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுவாங்க. இது போக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் செமிகண்டக்டர், ஹீட் சிங்க்ஸ். இப்போது ப்ராப்பர்ட்டிஸில் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர், இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இப்போது ஒரு பொருளில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோன்னா அதுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தேவை. இப்போது இதை வந்து நான் ஒரு அனிமேஷன் வீடியோ மூலமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போது ஒரு பல்ப், ஒரு பேட்டரி, 2 காப்பர் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே காப்பர் ஒயரில் என்ன இருக்குன்னா காப்பர் ஆட்டம்ஸ். அதில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நான் மூவ் பண்ண வைக்கணும்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். அது வந்து எனக்கு பேட்டரி தருது. அந்த ஃபோர்ஸ் மூலயமா காப்பர் ஆட்டம்ஸில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ரிப்பிள்ஸ் ஆகி ஃப்ளோ ஆகி பல்ப் வந்து எரியுது. இப்போது எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ்: ஸ்டீல், காப்பர், கோல்டு, சில்வர். இப்போது எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ்: ட்ரைவுட், டைமண்ட், ஆயில், கிளாஸ். இப்போது டைமண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸில் இருக்குது. அது ஏன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்.
இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் டைமண்ட் வந்து கார்பன் ஆட்டம்ஸால் ஆனதுன்னு. அதனால் நான் இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் வச்சுருக்கோம். இப்போது கார்பன் ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுவோன்னா 2 4ன்னு கார்பனில் மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதில் நம்ம 2 4ன்னு அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு எலமெண்ட் ஸ்டேபிள் ஆகணும்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 8 தேவை. இங்கே கார்பன் எலமெண்ட் கிட்ட 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அப்போ அது ஸ்டேபிளாக இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் தேவை, இல்லை அது கொடுத்துரும். இப்போ அது இங்கே ஸ்டேபிளாக என்ன பண்ணுதுன்னா ஒன்றை சுற்றி 4 கார்பன் ஆட்டம்ஸ் கிட்டேருந்து ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸாக வாங்கி ஸ்டேபிள் ஆகிடுது. ஸ்டேபிள் ஆகும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுவும் இருக்காது. இந்த பாண்டிங் பேர் கோவலன்ட் பாண்ட். இதோட ஸ்ட்ரக்சர் பேர் டெட்ராஹெட்ரல். ஒன்றை சுற்றி 4 இருக்கும். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா டைமண்டில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை, அதனால் டைமண்டால் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியல. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தெர்மல் கண்டக்டிவிட்டி. இப்போது ஒரு பொருளில் நம்ம எந்த அளவுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு பற்றி படிக்கிறது பேர் தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் வந்து ரெண்டு மெக்கானிசம் நடக்கும். ஒன்று வந்து மூமெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இன்னொன்று வந்து லாட்டிஸ் வைப்ரேஷன். இதை வந்து நான் ஒரு அனிமேஷன் வீடியோ மூலமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ ஒரு மெட்டல் ஒயரை நம்ம ஹீட் பண்ணுறோம். மெட்டல் ஒயரில் என்ன இருக்கும்னா மெட்டல் ஆட்டம்ஸ். இப்போது மெட்டல் ஆட்டம்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது மூலயமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லாட்டிஸ் வைப்ரேஷன் மூலமாகவும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் லாட்டிஸ் வைப்ரேஷன் நீங்கள் கேட்கலாம். இப்போது மெட்டல் ஆட்டம்ஸ் எல்லாம் க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை வந்து லாட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதை ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து ஒரு எண்ட்லேருந்து அது ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை பேர் வைப்ரேஷன் சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் பேர் தான் லாட்டிஸ் வைப்ரேஷன். இந்த லாட்டிஸ் வைப்ரேஷன் மூலமாகவும் மெட்டல் ஒயரை ஹீட் பண்ணால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ தெர்மல் கண்டக்டர்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன். டைமண்ட், சில்வர், காப்பர், கோல்டு. தெர்மல் இன்சுலேட்டர்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன். ரப்பர், டின்ஃபாயில், வுட், உல். இப்போ இங்கே டைமண்ட் வந்து தெர்மல் கண்டக்டர்ஸில் இருக்குது. அது ஏன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் டைமண்ட் ஸ்டேபிளாக 4 எலக்ட்ரான்ஸ் ஒன்று ஒன்றா வாங்கிச்சின்னு. இந்த பாண்டிங் பேர் கோவலன்ட் பாண்டுன்னு தெரியும். இதோட ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல்னு தெரியும். இப்போது டைமண்டில் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை லாட்டிஸ்ன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போது ஹீட் பண்ணும்போது இன்னொரு ரெண்டுலேருந்து அது ரெண்டுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் தான் லாட்டிஸ் வைப்ரேஷன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த லாட்டிஸ் வைப்ரேஷன் மூலமாக தான் டைமண்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் சொல்ல வரது இங்கே என்னென்னா டைமண்டில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஆனால் லாட்டிஸ் வைப்ரேஷன் மூலமாக ஈஸியாக ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டைமண்டால் ஹீட் கண்டக்ட் பண்ண முடியுது. கன்க்ளூஷன். இப்போ நான் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்த கேள்வி பதில் எல்லாத்தையும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போது டைமண்டாலேயே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியலன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை. இப்போ டைமண்டில் ஹீட் எப்படி கண்டக்ட் பண்ணுதுன்னா டைமண்டில் இருக்க கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாம் க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. லாட்டிஸ் வைப்ரேஷன் மூலமாகவும் ஹீட் கண்டக்ட் ஆகுது. இதை வந்து நம்ம விசுவலைஸாக பார்க்கல. மூமெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை, எலக்ட்ரிசிட்டி பிளாக் ஆகிடுதுன்னு. அதனால் இங்கே டைமண்டுக்கு பதிலாக நம்ம வாட்டரில் பார்க்க போகிறோம். இப்போது டிஸ்டில்டு வாட்டரில் வந்து மினரல்ஸ் அயன்ஸ் இல்லை, அதனால் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகலை. இங்கே சால்ட் வாட்டரில் மினரல்ஸ் அயன்ஸ் இருக்குது. அதில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது. இதை வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்கே டிஸ்டில்டு வாட்டரில் சால்ட் வாட்டரில் செக் பண்ண போகிறோம். 9 வோல்ட் பேட்டரி, அப்புறம் எல்இடி பல்ப். இதை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு டிஸ்டில்டு வாட்டரில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். எல்இடி பல்போட ஒரு எண்டையும் காப்பர் ஒயரோட ஒரு எண்டையும் தண்ணியில் டிப் பண்ணுறோம். இங்கே டிஸ்டில்டு வாட்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகிருக்கும். இங்கே இல்லை, அதனால் கண்டக்ட் ஆகலை. இப்போது இதை வந்து நம்ம சால்ட் வாட்டரில் செக் பண்ணி பார்க்க போகிறோம்.
சால்ட் வாட்டர்லேயும் எல்இடி ஒரு எண்டையும் தண்ணியில் டிப் பண்ணுறோம், காப்பரோட எண்டையும் தண்ணியில் டிப் பண்ணுறோம். இப்போ சால்ட் வாட்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அதோட மூமெண்ட் மூலமாக பல்ப் எரியுது. ஸோ மூமெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நம்ம இங்கே விஷுவலைஸ் பண்ண முடியுது. தேங்க்யூ.